நெதர்லாந்து சொகுசு கப்பலில் பணியாற்றிய 2 இந்தியர் உட்பட 40 பேருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு. நெதர்லாந்தைச் சேர்ந்த எம்வி ஹோண்டியாஸ் அப்படிங்கிற சொகுசு கப்பல் போன ஏப்ரல் 1ஆம் தேதி அர்ஜென்டினாவோட உஷிவாயா நகரத்துல இருந்து பயணத்தை ஆரம்பிச்சது. இதுல 150 பயணிகள் அப்புறம் மாலுமிகள் உட்பட 72 ஊழியர்கள் இருந்தாங்க. அண்டார்டிகா அப்புறம் தெற்கு அட்லாண்டிக் பகுதிகளோட தீவுகளுக்கு சொகுசு கப்பல் பயணம் மேற்கொண்டது. புறப்பட்ட கொஞ்ச நாட்கள்லயே 3 பயணிகள் ஹண்டா வைரஸ் பாதிப்பால உயிரிழந்துட்டாங்க. அதைத் தொடர்ந்து மேற்கு ஆப்பிரிக்கா கடற்கரை பகுதியில முகாமிட்டிருந்த சொகுசு கப்பல் இப்போ நெதர்லாந்தோட டெனிரிப் தீவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அங்க பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுச்சு. ஹண்டா வைரஸ் பாதிப்பு இல்லாத பயணிகள் மட்டும் அவங்க நாடுகளுக்கு திரும்பி செல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. தற்போதைய சூழல்ல 2 இந்தியர்கள் உட்பட சுமார் 40 பேருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கு. இவங்க சொகுசு கப்பலோட ஊழியர்களா பணியாற்றி வந்தவங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. இத பத்தி இந்திய சுகாதாரத்துறை வட்டாரங்கள் சொல்றப்போ, எலிகள் மூலமா மனுஷங்களுக்கு ஹண்டா வைரஸ் பரவுது. குறிப்பா எலி கழிவுகள் படிஞ்ச இடங்கள சுத்தம் செய்யறப்போ மனுஷங்களுக்கு வைரஸ் பரவுது. அது மட்டும் இல்லாம எலி கழிவுகளோட நுண்துகள்கள் காத்துல கலந்து அதை சுவாசிக்கிறது மூலமாவும் ஹண்டா வைரஸ் தொற்று ஏற்படுது. இந்த வைரஸை குணப்படுத்த மருந்துகளே இல்ல. இருந்தாலும் இது கொரோனா வைரஸ் மாதிரி பரவ வாய்ப்பில்ல அப்படின்னு சொன்னாங்க. மத்திய அரசோட ஐசிஎம்ஆர் இயக்குனர் டாக்டர் நவீன்குமார் சொல்றப்போ, ஹண்டா வைரஸால இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் இல்ல. வெளிநாட்டு சொகுசு கப்பல்ல 2 இந்தியர்கள் இந்த வைரஸால பாதிக்கப்பட்டிருக்கிறத பத்தி அச்சம் கொள்ள தேவையில்லை அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு.